ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி 18 என்று பல சிறப்பு வழிபாடு தினங்களை கொண்டுள்ளது இந்த ஆடி மாதம். அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல கிராமத்து தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தினர். ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மாதத்தில்தான் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். பொதுவாக ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கூழ் போன்ற உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண் தெய்வமான அம்மன், துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தை வணங்கி வரவேற்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு எமது ஆசிகள், வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள். ஜெம் பக்தி டிவியின் கோலாகல ஆடி திருவிழா, ஜெம் பக்தி டிவியின் கோலாகல ஆடி திருவிழா நிகழ்விலே இன்றைய தினம் ஒரு அம்பாலாக, தினம் ஒரு சக்தி பீடமாக பேசி வந்தாலும் இன்றைய தினம் திருவொற்றியூர் என்று சொல்லுவார்கள். சென்னையிலே திருவொற்றியூர், வட சென்னையில் திருவொற்றியூர் மிகவும் பிரசித்தி பெற்ற தியாகராஜ சுவாமி உரைகின்ற திருவிடம். அதுதான், அங்கதான் வடிவுடையம்பாள், வடுவாம்பாள், வடிவுடையம்மன் என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையில் பௌர்ணமி தேவிகளாக 3 தெய்வங்கள் கருதப்படுகின்றன. வடிவுடையம்மன், கொடியுடையம்மன், திருவுடையம்மன் என்று ஒரே நாளில், அது பக்கத்தில் அருகாமையில் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இந்த மாதிரி அருகாமையிலேயே இருக்கின்ற அந்த திருத்தலங்கள், அதை 3ஐயும் ஒரே நாளில் பார்த்தா நினைச்சதெல்லாம் நன்மை அளிக்குது, வெற்றி அளிக்குது, மங்களம் பெருகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல்ஸ் டூர் பஸ் எல்லாம் நிறைய வடிவுடை, கொடியுடை, திருவுடை இந்த 3 அம்பாலை பார்க்கின்ற ஒரு பாக்கியத்தை நிறைய பேர் பெற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த வடிவுடை அம்மன், அந்த வடிவுடை அம்மன் சொன்னாலே மற்றொரு சிறப்பும் உண்டு. வள்ளல் பெருமான், ராமலிங்க அடிகளார் வடிவுடை மாணிக்க மாலை என்று பாடிய திருத்தலம் இது. வள்ளலார் அம்பாலையும் பாடியிருக்கார். வடிவுடை மாணிக்க மாலை பாடிய திருவிடம் தான் வட சென்னை திருவொற்றியூர் வடிவுடை அம்மன். அதிக அளவில் சுத்திகரிப்பு நிலையங்கள், போக்குவரத்து நிறுவனங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளதால் சென்னை மாநகரின் தொழில் துறைமுகமாக, அதாவது தொழில் நகராக, தொழில்துறை நகராக கருதப்படுகிறது. மேலும் அடர்த்தியான மக்கள் தொகையும் கொண்டுள்ளது. நிறைய மக்களை தன்னகத்தே கொண்ட திருவிடம். வட சென்னையின் முதன்மை பகுதியாக உள்ள திருவொற்றியூரில் வடிவுடை அம்மன் உடனுரை தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. ஞானசக்தியின் வடிவாக, அதாவது இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி, இதில் கொடியுடையம்மன், திருவுடையம்மன், வடிவுடையம்மன். இதில் வடிவுடையம்மன் என்பவள் ஞானாசக்தி வடிவமாக. ஞானாசக்தி என்றால் ஞானத்தை அளிப்பவள். அதாவது ஒரு செயலை செய்ய நினைக்கிறது இச்சாசக்தி, செய்வது கிரியாசக்தி, செய்து முடித்து வெற்றி காண்பது ஞானாசக்தி. அந்த வகையில் இத்திருத்தலத்தில் எழுந்துள்ள அம்பாள் ஞானாசக்தி வடிவமானவள். அம்மன் தனது பக்தர்கள்
இவ்வுலகில் நாணமும் அதிக அறிவுடையவர்களாகவும் திகழ அருள் புரிகின்றார். சத்தியா மலிமிகை ராகு வழங்கிட, புலமையை கேது வழங்கிடுவாங்க. ஞானபிரசுனாம்பிகா எப்படி காளகஸ்தியில ஞானாம்பிகா கேதுவாக விளங்குகின்றாலோ அது மாதிரி அதாவது ராகுவாக விளங்குகின்றாலோ அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்பாள் ஞானத்தை தரக்கூடிய மகாசக்தியாக விளங்குகின்றார். மேலும் நாள்தோறும் உச்சிக்கால பூஜையின் பொழுது சிகப்பு நிற சேலை உடுத்தி, செவ்வாடைன்னு சொல்லுவாங்க, அதாவது மேல்மருவத்தூர் எடுத்தோம்னா செவ்வாடை தொண்டர்கள், செவ்வாடை பக்தர்கள், சிவப்பு நிறத்தில் அம்பாளை காணும்போது அந்த உடை அணிந்தால் எதிரிகள் தொல்லை இல்லாமல் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் சிவப்பு நிற சேலை உடுத்தி பலாப்பழத்தை அம்மனுக்கு படைக்க, அதாவது உச்சிக்கால பூஜையில் சிவப்பு நிற சேலையும் பலாப்பழத்தையும் படைப்பார்கள். பக்தர்கள் வேண்டுவன அனைத்தும் நிறைவேற அருள் புரிகின்றார். பூலோகத்தில் முதன்முறையாக இத்திருக்கோயில் நிர்மாணிக்கப்பட்டதாக கருதப்படுவதால் தர்மமிகும் சென்னையில் சக்தி பீடத்தில் முதன்மையாக நிர்வகிக்கப்பட்டதாக ஒரு கருத்து நிலவுகிறது. இங்கு எழுந்தருளுள்ள சிவபெருமான் ஆதிபுரீஸ்வரர் சிவபெருமானின் முதல் வடிவம் என அழைக்கப்படுகின்றார். தோற்றத்தில் மூலவர் திருவாரூர் தியாகேஸ்வர, திருவாரூர் தேகேசான்ற அந்த தியாகேஸ்வர பெருமானனுடைய அந்த சாயலை ஒத்தி இருப்பதால் தியாகராஜ சுவாமி என்று அழைக்கப்படுகின்றார். இத்திருக்கோவிலில் அதன் பழமைத்தன்மை மாறாமல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ஆலயத்தில் கல்வெட்டுகள் இருக்கின்றன, ஆலயத்தில் புராதனமான புண்ணியமான வரலாறுகள் இருக்கின்றன. ஆலயத்தில் நுழையும் போதே தெய்வீகமயமான அமைதியான சூழல் நம்மை வாவென்று அன்போடு வரவேற்பதை உணர முடிகின்றது. மேலும் மணற்பரப்பிலேயே நடந்து செல்லும்படி கோவில் பிரகார நடப்பாதை அமைந்திருப்பது சென்னை போன்ற மாநகரில் கிடைத்தற்கரிய வாய்ப்பாகும். மணலிலேயே நடந்து செல்வது நமது கால்களுக்கு இதமாகவும் பல நோய்களை தீர்க்கின்ற வைத்தியமாகவும் திகழ்கின்றது. பதமாகவும் இதமாகவும் பதமாகவும் உள்ளது. அதை அனுபவித்து கொண்டே சற்று ஆலயத்தை வலம் வரும்பொழுது வினையெல்லாம் தீர்த்தருளும் விநாயகர் சன்னதியை அடையலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வம்ன்ற மாதிரி களஞ்சியம் திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரின்ற மாதிரி விநாயகப் பெருமானை தரிசனம் செய்யலாம். ஆனைமுக கடவுளை தரிசித்து அம்மனுக்கு சார்த்த மாலை மற்றும் சிறப்பு தரிசனம், பொது தரிசனம் என்றெல்லாம் அங்கே இருக்கின்றன. அந்த தரிசன வழியிலே சென்று கருணை ததும்பும் விழிகளுடன் விழிக்கே அருள் உண்டு அபிராமி பற்றி சொல்றார். அம்பாள் அப்படி பார்க்கிறாள், அந்த பார்வைக்கு அருள் உண்டு, கடைக்கண் பார்வை. அப்படிப்பட்ட கருணை ததும்பும், எப்பவுமே தாய்மை என்றாலே பெண்மை என்றாலே அந்த கருணை உறுதியாக இருக்கும். எந்த பெண்ணுக்கும் அந்த கருணை இருக்கும். அதிலே தாய் அல்லவா, உலகத்தையே படைத்த காத்து அருளிய பரமனுக்கே சக்தியை தருகின்ற பராசக்தி அல்லவா அவள். அதை தானே பண்ணாங்க. பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் கொடுத்த தாயல்லவோ. கருணை ததும்ப விழி, அழகான தோற்றமும். அம்பாள் தோற்றத்துக்கு சொல்லவா வேணும், அழகிய தோற்றம். எப்படி சொல்லுவான்ல, 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது, நின் பாடகத்தண்டை கொலுசும். 10 விரல்ல மோதிரம் அணிந்தவள் பராசக்தி. அப்படிப்பட்ட வடிவுடை அம்பாள். வடிவுடை அம்மனை மிக அருகாமையிலிருந்து நமது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிக, அதாவது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அம்பாளை பார்த்து தாயே அம்மா வடி உடையாளே அப்படின்னு ஆனந்தமா
ஆனந்தமா வணங்கும் போது ஆனந்த கண்ணீர். கண்ணீர்ல எத்தனை கண்ணீர் இருக்கு தெரியுமா? ஆனந்த கண்ணீர். பக்தி பெருக்கினால் ஊற்றாக சுரப்பதை ஆனந்த கண்ணீர் வழிய தரிசனம் செய்யலாம். அம்மனுக்கு குங்குமார்ச்சனை செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அங்கிருந்து சில அடிகள் நடந்து செல்ல, ஏன்னா அர்ச்சனை என்பது சகசிரம் என்று சொல்லுவார்கள், 1000 மந்திரங்கள், இல்லை அஷ்டோத்திரம் என்று சொல்வார்கள், 108. அத்தனை அம்பாளுடைய திருப்பெயரிலும் அந்த திருப்பெயரையும் அந்த லலிதாம்பிகையினுடைய லலிதா சகசிரநாமத்திலையும் லலிதா திரிசதியிலையும் சொல்லப்பட்டிருக்கின்றதே. அம்பிகை எவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட வரிகளெல்லாம் சொல்லி ஓம் புராதனாயை நமக, ஓம் புண்ணியாயை நமக, ஓம் அஷ்ட ஐஸ்வர்ய பிரதாயை நமக, ஓம் யோகாயை நமக, ஓம் யோகமாயாயை நமக, ஓம் யந்திராத்மிகாயை நமக, ஓம் யந்திர தந்திர மந்திரேஸ்வரியை நமக, ஓம் மகாமாயாயை நமக, ஓம் புவனேஸ்வரியை நமக அப்படின்னு சுவாமிகிட்ட போயிட்டு அஷ்டோத்திரம் சொல்லி மந்திரபூர்வமா அந்த குங்குமத்தால அர்ச்சனை செய்து சிவாச்சாரியார் அந்த குங்குமத்தை வாங்கிட்டு தினம் தினம் நெற்றியிலே வைத்து கொள்ளும் போது மங்களம் மங்கள மங்கையர் குங்குமம் குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம் என்றா. நான் ஒரு முறை ஒரு முக்கிய பிரமுகர் சிவ அருள்மணி அப்படின்னு பேர், அவர் ஒரு சொற்பொழிவு பண்றார். அந்த சொற்பொழிவுக்கு சிறப்பு அழைப்பாளராக அதே திருவொற்றியூருக்கு நான் சென்றிருக்கேன். அப்போ புலவர் விஷூர் மாணிக்கமும் என்னை அழைச்சிட்டு போறார். அப்போ அந்த புலவர் சொன்னார், திடீர்னு வடபாதி சித்தருக்கும் அபிராமி பட்டருக்கும் ஒரு தொடர்பு உண்டுன்னார். என்னத்துக்குடா சொல்றாருன்னு பார்த்தேன். அபிராமி பட்டரோ அமாவாசை என்று பௌர்ணமி நிலவை வரவழைத்தார், வடபாதி சித்தரோ நித்தம் நித்தம் பௌர்ணமி நிலவை நெற்றியிலே சூடிக்கொண்டிருக்கின்றார். என் நெற்றி குங்குமத்தை பார்த்தேன். அப்போ அந்த குங்குமம் எவ்வளோ பெருசாக வைக்கிறதுனால நான் சொல்லுவேன், எல்லாரும் சொல்லுவாங்க நீரில்லா நெற்றிப்பாழ்னு, நான் சொல்லுவேன் அது ஔவையார் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லுவேன் குங்குமம் இல்லா குலமே பாழ்னு. ரெண்டும் வேணும், இது இல்லைனா அது இல்லை, அது இல்லைனா இது இல்லை. அப்படி குங்குமத்தை பிரசாதமாக அந்த தியாகேஸ்வருடைய சன்னதியில மந்திரமாவது நீரு, தந்திரமாவது நீரு, சுந்தரமாவது நீர் என்னும் திருநீற்றையும் அம்பாளுடைய ஆலயத்திலே மங்கள மங்கள குங்குமத்தையும் பெற்று பிரசாதமாக கிடைத்த அந்த விபூதியை சிவசிவா சிவசிவா விபூதியை நிறைய பேர் கையில் வாங்குறாங்க. ஒரு துளி எடுத்து என்னமோ பொட்டு வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க, அப்படி ஊதி செவுத்தில் அடிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாகம்பு தெரியுமா? ஏனென்றால் அது விபூதியை ஒரு சுந்தரர் பாடி இருக்காருன்னா அது எப்படிப்பட்ட விபூதி. அந்த விபூதி எவ்வளோ நம்ம கையில் எடுத்துகிட்டு வரணும் பிரசாதமாக. அந்த விபூதியை நிமிர்ந்துத்தான் பூச வேண்டும், குனிந்து பூசக்கூடாது. நிமிர்ந்து தலைமேல் நிமிர்ந்து வானத்தை மாற்றபடி சிவசிவா 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 என்று ஓதுவார் முன்வந்து தோன்றும் என்பதை போல சிவசிவான அந்த விபூதி அணியிலும். அதுலேயும் தியாகேஸ்வரருடைய விபூதி, திருவொற்றியூர் தியாகேஸ்வரனுடைய விபூதினா எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் போய் இடத்துக்கு. நமது முன்னெற்றியில் பூசிக்கொண்டே ஆதிபுரீஸ்வரர் சிவபெருமானின் முதல் வடிவமாகிய சன்னதியை அடையலாம். இவரை காரணி, விடாங்கர் மற்றும் படம்பக்கநாதர் எனவும் அழைக்கின்றனர். ஆதிபுரீஸ்வரர் உள்பிரகாரத்தில் 63 நாயன்மார்கள், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, விஷ்ணு, ஆதிசங்கரர். புராதனமான புண்ணிய சேர்த்திரத்தெல்லாம் ஆதிசங்கரர் இருப்பார். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் கூட ஆதிசங்கரர் மற்றும் வட்டப்பிறையம்மன் சன்னதி அமைந்துள்ளன. கோவிலின் வெளிப்பிரகாரங்களில் நமக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. என்ன தெரியுமா? 27 நட்சத்திரங்களுக்குரிய 27 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டையாக அமைந்துள்ளன. பக்தர்கள் அவரவர் நட்சத்திரங்களுக்கு ஏற்ப பாருங்க, இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம், அவங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த மாதிரி நாளில் அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு
புனர்பூச நட்சத்திரம் உள்ளவங்க அவங்க பேரில் அந்த 27 அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம். அந்த அவரவர் அந்த சிவனுக்கு 27 நட்சத்திர சிவனுக்கு அவரவர் நட்சத்திரங்களுக்கான லிங்கங்களை வணங்குகின்றனர். மேலும் வெளிப்பிரகாரத்தில் வளர்காளி, திறந்த வெளி ஆகாசலிங்கம், அண்ணாமலையார், நாகலிங்கம். இப்போ பாருங்க, இந்த மாதம் நாக சதுர்த்தி நாகப்பஞ்சமி வருது. அது ஆணியில் வரும், எப்பவுமே ஆடியில் வருது. இப்போல்லாம் காலம் மாறுற மாதிரி அதுவும் மாறுது. ஆதிசேஷ நமஸ்துபியம் நாகராஜ நமோஸ்துதே அனந்தம் மாசகம் சேஷம் பத்மநாபம் சகம்பலம் சங்கபாலம் திருதஸ்தரம் தட்சகாம் காளியாம் ததா ஏதானி நவநாமானி நாகானாம் சமனாத்மனாம் சாயங்காலே படே நித்தியம் பிராதகால விசேஷதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகராஜரை, அனந்தன்ற இந்த பூமிங்க, நம்ம நிற்கிறோம் இந்த பூமி அனந்தன்ற பாம்பு. இப்படி அஷ்டசர்பதோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், இப்படிப்பட்ட தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான நாகலிங்கம் இருக்கு. பாலசிவன், சிவனை பார்த்துருக்கீங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய ஆள் சிவன் தான். ஆனாலும் அந்த சிவபெருமான் அதாவது பாலசிவனாக அங்கே அருள் பாலிக்கின்றார். காளகஸ்தீஸ்வரர், நமோ காளகஸ்தீஸ்வராகி நமக, அத ஸ்ரீகாளகஸ்தின்னு சொல்லுவாங்க. நமோ பன்னகச்சைன நிவாசனாய நமக, நமோ மந்திர சுந்தர திவ்ய பிரகாந்தாய நமக, நமோ ஸ்ரீகாளகஸ்தீஸ்வராய நமக, ஓம் பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாய நமக அப்படின்னுவாங்க. அப்படிப்பட்ட காளகஸ்தீஸ்வரர் பைரவர். எந்த கோவிலுக்கு போனாலும் கோவிலை நட சாத்தினாலே கடைசியில் பைரவர் சாவியை வச்சுட்டு போய் தான் நட சாத்திட்டு சாவியை வைப்பாங்க, ஒப்படைப்பாங்க. அதனால தான் பைரவர் வெளிப்பிரகாரத்தில் இருக்கும், கருவறைக்கு வெளிப்பிரகாரத்தில். அந்த பைரவர் மற்றும் சுப்பிரமணியர், சுப்பிரமணியனு அதாவது சுக்கில் சிறந்ததோர் மருந்தமில்லை, சுப்பிரமணியனுக்கு நிகரான தெய்வமும் இல்லை. அதாவது கந்து என்றால் பகைவனுடைய வலிமையை வற்றச் செய்பவன் பேர், அதனால ஸ்கந்தன் பேர். அப்படிப்பட்ட சுப்பிரமணியர் ஐயோர் தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர். தெப்பக்குளம், தெப்பக்குளம் எல்லா கோயிலையும் இருக்காது, பிரசித்தி பெற்ற பெரிய பெரிய கோயிலில் தான் தெப்பக்குளம் இருக்கும். தெப்பக்குளத்தை ஒட்டி கல்யாண சுந்தரேஸ்வரர் பாருங்க, திருமண பிராப்தி கிடைக்கும். அவரை போய் பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரேஸ்வரர், அவரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்தது கௌரி கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, லாலி லாலி சுபலாலி. நீங்களா அந்த திருமாங்கல திருமண பிராப்திய அந்த பாக்கியத்தை அடைவீங்க. சுந்தரேஸ்வரர் பேரே கல்யாண சுந்தரேஸ்வரர், மீனாட்சி நாதன் அல்லவா. அவரை தரிசனம் செய்து ஸ்தல விருட்சம், ஸ்தலம் மூர்த்தி தீர்த்தம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு கோயிலையும் ஸ்தலம் கோவில், மூர்த்தி மூலவர், விருட்சம் மரம், தீர்த்தம் குளம், இப்படி இருக்கும். இதுதான் ஒரு கோயிலுடைய, நமது இந்து சனாதன தர்மத்தினுடைய ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பு, டிசைன். அந்த ஸ்தல விருட்சம் என்ன தெரியுங்களா, வடிவுடை அம்மனுக்கு மகிழம்பு. மகிழம்பு மனசு வாசனை எப்படி தெரியுமா இருக்கும்? மகிழம்பு, மகிழம்பு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி கூட அந்த வாசனை வரும். மகிழம்பு மரம் அமைந்துள்ளது. இந்த மரம் தான் அந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம். இம்மரத்தடியில், மரத்தினுடைய அடியில நால்வரில் ஒருவரான சுந்தரருக்கு, சுந்தரரும் சங்கிலியாரும் சிவபெருமானால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. சுந்தரருக்கும் சங்கிலியாருக்கும். சுந்தரருடைய மனைவி பேரு சங்கிலியார், சங்கிலி அம்மை, சங்கிலி நாச்சியார் பேர். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனைவி பேரு சங்கிலி நாச்சியார். இந்த 2 பேருக்கும் நால்வழியில் ஒருவரான சுந்தரர் எம்பெருமான் சிவபெருமான அதிகம் திட்டியவர் தான் அந்த சுந்தரர் நண்பர். ஏன்னா அப்பாவாலேயோ அம்மாவாலேயோ
இல்லை நண்பனா மற்றவங்களாலாம் அந்த அளவு திட்ட முடியாது, நண்பனால வண்டி தான் உரிமையாக திட்ட முடியும். நீங்கள் இதுக்கு உதாரணம் காஞ்சிபுரத்தில் ஓணங்காந்தேஸ்வரரை போனீங்கன்னா தெரியும். அங்கே போய் அதிகமாக திட்டின இடம் சிவபெருமான அங்கே தான். அங்கே போயிட்டு சுந்தரர் வறுமையில் வாடி போகும்போது அவர் சொல்கிறார், உலகத்துக்கெல்லாம் படிகலக்கிற காமாட்சி அந்த ஏலவாறு குழலி, உலகத்துக்கெல்லாம் படிகலக்கிறா அட பிச்சைக்காரா, உன்னை நம்பி நான் வந்தனடா, உன்னை ஒற்றி வைத்து உண்மை நான் உன்னை அடக்கு வச்சு சாப்பிடுவான்னு கேட்டார். அப்படி உரிமையா சுந்தரர் திட்டுவார். அப்படிப்பட்ட சுந்தரம் அழகானவர் அர்த்தம். சுந்தரர் சங்கிலி நாச்சியார் சிவபெருமானால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது அந்த இடத்துல தான். பெருமைக்குரிய திருத்தலம் சுந்தரருக்கு திருமண ஸ்தலம் அது. இத்திருக்கோவிலில் இவ்வைபவமானது ஒவ்வொரு வருடமும் இன்றும் அந்த சுந்தரருடைய திருமணத்தை காண வேண்டும் என்றால் வடிவுடையம்மன் ஆலயம் செல்ல வேண்டும். வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. 63 நாயன்மார்களிலே சுந்தரருக்கு திருக்கல்யாண கோலம் மற்றவங்களுக்கெல்லாம் எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சுந்தரருக்கு திருமணம் ஒவ்வொரு ஆண்டும் சுவாமி அம்பாளுக்கு எப்படி திருமணம் நம்ம பங்குனி உத்தரத்தை செய்கிறோமோ, பங்குனி உத்தரம் யாருக்கு இது வெட்டிண்டே, யாருக்கு திருமண நாள் தெரியுமா? சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணமான நாள். திருக்கைலாயத்திலே வைகுந்தத்தில் பெருமாளுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணமான நாள். பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் திருமணமான நாள். முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானை அம்மைக்கும் திருமணமான நாள் பங்குனி உத்திரம். வள்ளி தேவிக்கு இல்லை. ஏன்னா வள்ளி தேவிக்கு எப்போ திருமணம் ஆச்சு அப்படின்னா தைப்பூச அன்னைக்கு ஆகுது. ஆனால் தான் தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் வள்ளிக்கு வெட்டிட்டு தெய்வ யானை அம்மைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமண நாள் இது. இப்படி பங்குனி உத்தரத்தில் தான் வரும். அந்த மாதிரி இங்கே திருமணம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் திருமணம் நடக்கும், ஏகாம்பரேஸ்வர் கோயில். அந்த மாதிரி இந்த இடத்துல சுந்தரருடைய திருமணம். எப்படிப்பட்ட ஒரு சுந்தரர்! அந்த திருமணத்தை பார்க்க என்ன பாக்கியம் பண்ணிடணும். ஏன்னா சுந்தரருக்கு ஒண்டி தான் இந்த பூமியில் வெள்ளை யானை அவரை கைலாயம் கொண்டு போச்சு கடைசியில் முத்தி தரத்துக்கு. வெள்ளை யானை ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானையை சுவாமி அனுப்புறார். பிரம்மெல்லாம் அசந்து போறான், எல்லாரும் அசந்து போறாங்க. என்னடா பூலோகத்தில் பிறந்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் இவருக்கா அப்படின்னு. இப்படி இறைவனுடைய நண்பன் அல்லவா. அப்படிப்பட்ட சுந்தரருடைய திருமண வைபவம் நடந்த திருமண கோலம் நடந்தது. அதனால அடியார்கள் அங்கே சென்றால் திருமணம் நடக்கும். எத்தனையோ அடியார்கள் திருமணம் ஆவலையும் கவலைப்படுறீங்க. திருவொற்றியூர்ல வடிவுடை தாயை போய் பாருங்க. இங்க மற்றொரு சிறப்பு என்னன்னா, வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான்னா யாரு? பணத்தை வாரி வாரி கொடுக்குறவங்க வள்ளல் பெருமானா? இல்லை. வள்ளல் பெருமான்னா அருளும் பொருளும் ஒன்று சேர. வள்ளல் பெருமான்னா அவர் உலகத்துல எத்தனை விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதை புரிஞ்சிக்காத நிறைய பேர் அவரை விட்டாங்க. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னார் கடைசியில. எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி சலமாக கந்தக்கோட்டை உட்பட பல இடங்களிலே சென்று பாடி அருளியவர் அந்த இடத்துக்கு போறார். அந்த திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலுடைய ஆலயத்தின் அருகாமையிலே ஒரு பைத்தியக்காரன் ஒருவன் ஒரு தெருமுனையிலே அந்த மார்க்கெட்டு போற வழியில நின்றுட்டு போறவங்க வரவங்களெல்லாம் பார்த்து, இதோ பேய் திரிகிறது, இதோ பைத்தியம் போகிறது, இதோ நரி போகிறது, இதோ பன்றி போகிறது, இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தான். ஒரு நாள் பல வருஷம் பேசுறான். ரோட்ல போறவங்கலாம் கவலைப்படலை. ஏன் தெரியுமா? இது எல்லாரையும் தான் திட்டுது, நல்லவங்களையும் திட்டுது, கெட்டவங்களையும் திட்டுது, இது லூசு திட்டுதுன்னு போயினேன்ட்டாங்க. ஒரு நாள் அந்த வழியாக வள்ளல் பெருமான் கொண்டிருக்கின்றார் ராமலிங்க அடிகளார். அப்பொழுது அந்த பைத்தியக்காரன் திடீரென்று மனிதன் வருகிறான், மனிதன் வருகிறான், மனிதன் வருகிறான் என்று அவர் காலிலே விழுந்து வணங்கி பைத்தியம் தெளிந்து, அவர்தான் தேம்போ சுவாமிகள் என்ற வண்ணம். அங்கே ஒரு மடம் இருக்கின்றது, தேம்போ சுவாமிகள் மடம், திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஆலயத்தில். அவர்தான் தேம்போ சுவாமிகள். வள்ளல் பெருமான் மாமனிதர். அவருடைய அருளை பெற்றமையால், அதாவது குரு பார்வைப்பட்டா எப்படி ஆகுன்றதுக்கு இதை விட சான்று எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நடந்த இடம். அப்படிப்பட்ட ஒரு திருவிடம்தான் திருவொற்றியூர். கடற்கரை கடல் குஞ்சம் ஓரத்திலே அழகிய கோலத்திலே அம்பாள் வீட்டிற்கும் கருணை பொழுந்திருக்கும் இத்திரு ஊருக்கு அனைவரும் செல்லுங்களேன். சென்று ஜெம் பக்தி டிவி வாயிலாக சென்று தரிசித்து
வாழ்விலே வளம் பல பெறுங்கள். உங்கள் அனைவருக்கும் இதை கண்டு கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை தினந்தோறும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, நீங்கள் எல்லாம் பல்லாண்டு சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று தினம் வாழ்த்துகிறேன். பாருங்களேன் இந்த நிகழ்வை. வாழ்க வளமுடன். 2 மாதங்கள் அன்னையின் கருவினிலே 2 ஆண்டுகள் அறியாத வயதினிலே விதியின் கேள்வி கல்யாண சுகத்தினிலே பல்லாண்டு செல்றவில் பக்தியோ முடிவினிலே சக்கரமாய் பம்பரமாய் சுற்றுபவர் மனதினிலே தாயே நீ தத்துவமாய் குடியேறு தர்மத்தின் வடிவினிலே தர்மத்தின் வடிவினிலே ஆதாரம் உந்தன் பாதார விந்தம் ஆதாரம் உந்தன் பாதார விந்தம் ஆயிமகமாயி அன்னை கருமாரி ஆதாரம் உந்தன் பாதார விந்தம் ஆயிமகமாயி அன்னை கருமாரி உன் திருக்கோலம் தினம் காண வேண்டும் அருள் வாசல் படியேறி துதி பாட வேண்டும் அம்மா உன் திருக்கோலம் தினம் காண வேண்டும் அருள் வாசல் படியேறி துதி பாட வேண்டும் ஆதிசக்தி தேவி என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஆதிசக்தி தேவி என்னை ஆட்கொள்ள வேண்டும் அருள் மாறி பொழிகின்ற கருமாரி அம்மா அருள் மாறி பொழிகின்ற கருமாரி அம்மா ஆதாரம் உந்தன் பாதார விந்தம் ஆதாரம் உந்தன் பாதார விந்தம் ஆயிமகமாயி அன்னை கருமாரி ஆயிமகமாயி அன்னை கருமாரி கண்ணை குடைந்தளித்து கண்ணப்பன் குணம் வேண்டும் பிள்ளை கரிதனை சமைத்து திரு தொண்டர் குணம் வேண்டும் கண்ணை குடைந்தளித்து கண்ணப்பன் குணம் வேண்டும் பிள்ளை கரிதனை சமைத்து திரு தொண்டர் குணம் வேண்டும் வேர்காட்டு நாயகியே வேறென்ன வேண்டும் வேர்காட்டு நாயகியே வேறென்ன வேண்டும் வேண்டாமை எல்கின்ற பெரும் செல்வம் வேண்டும் வேண்டாமை
ஆயி மகமாயி அன்னை கருமாரி, ஆயி மகமாயி அன்னை கருமாரி. ஆதிசக்தி